வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவா கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து யாருக்கு, யாருக்காக, எதுக்கு, எதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சு கேள்விகள் கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ்ல எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா யாருக்கு, யாருக்காக அப்படிங்கிறப்போ முன்னாடியெல்லாம் நம்ம ஹூம் அப்படின்னு வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஃபார் ஹூம். அது என்ன முன்னாடியெல்லாம் அப்படின்னா, இப்ப அது ரொம்ப ஃபார்மல். இப்ப யாருமே ஹூம் அப்படி வச்சு பேசுறதே கிடையாது. மாடர்ன் இங்கிலீஷ்ல ஆல்மோஸ்ட் அந்த ஹூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஹூம்க்கு பதிலா நம்ம ஹூனே இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரி யாருக்கு, யாருக்காக அப்படிங்கிறப்போ, ஹூ அண்ட் ஃபார் இந்த காம்பினேஷன் அப்படியே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபாரை வந்து இந்த கொஸ்டினுடைய எண்டில் வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இதோடைய கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 விதமான கான்டெக்ஸ்ட். ஒன்று வந்து வெறும் நவுன் மட்டும் வந்ததானா, நம்ம அப்போ டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இஸ் இல்லைன்னா வாஸ், நவுன், ஃபார் இப்படி யூஸ் பண்ணுவோம். இல்லை அதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டு வருது, ஒரு வேர்ப் இருக்குது அப்படின்னா, டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி டூ, டஸ், டிட்டு, இல்லைனா கண்டினியூஸ் டென்ஸாக இருந்ததுன்னா பி வேர்ப், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த மாதிரிலாம் நம்ம இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ நம்ம எந்த ஸ்ட்ரக்சர் என்னன்றதெல்லாம் அப்படியே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேசிக்கான கொஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பார்சல் இருக்குது, நம்ம கேட்போம் இல்லையா? ஒரு க்யூரியஸாக கேட்போம், இந்த பார்சல் யாருக்கு அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ அதை மாதிரி நம்ம கேட்கணும். இந்த பார்சல் அப்படின்றது என்னது? ஒரு நவுன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். இப்போ தான் கேட்குறோம் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால ஹூ இஸ். நவுன் என்னது? இந்த பார்சல். திஸ் பார்சல் ஃபார். ஹூ இஸ் திஸ் பார்சல் ஃபார்? ஹூ இஸ் திஸ் பார்சல் ஃபார்? இப்போ ஒன்று பாஸ்டில் வச்சு சொல்லலாம், சும்மா நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நேற்று நீ ரிசர்வ் பண்ணல, அந்த ரிசர்வேஷன் யாருக்கு அப்படி கேட்குறோம். அப்போ பாஸ்ட். அப்போ ஹூ வாஸ், டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம வந்து வாஸ். அந்த ரிசர்வேஷன், தட் ரிசர்வேஷன் ஃபார். ஹூ வாஸ் தட் ரிசர்வேஷன் ஃபார்? ஹூ வாஸ் தட் ரிசர்வேஷன் ஃபார்? இப்போ வேர்ப் வச்சு ஒன்று சொல்லலாமா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க, இதை நீ யாருக்கு வாங்குற அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ இப்போ தான் நடந்துட்டுருக்கு, ரைட்னா ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க, நீ. அப்போ அதுக்கேற்ற பி வேர்ப் ப்ரெசென்ட்ல என்ன? ஆர். அப்போ ஹூ ஆர் யூ, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வாங்குறதுன்றது தான் வேர்ப், அதனால பையிங். ஆப்ஜெக்ட் என்னது? இது அப்படின்னு தான் இருக்கு, அதனால திஸ் ஃபார். ஹூ ஆர் யூ பையிங் திஸ் ஃபார்? ஹூ ஆர் யூ பையிங் திஸ் ஃபார்? நீ இதை யாருக்காக வாங்குகிறாய்? ஹூ ஆர் யூ பையிங் திஸ் ஃபார் அப்படின்னு கேட்குறோம். இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்களே ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? நீங்கள் அப்படியே என்ன டென்ஸு என்ன மாற்றணும் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி இங்கே சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாம். அவள் யாருக்காக சமைக்கிறா அப்படின்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். டென்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ யாரோ சமைச்சிட்ருக்காங்க, நம்ம எல்லாரும் தான் வெளில போய் சாப்பிட போகிறோமே, அப்புறம் அவள் யாருக்காக சமைக்கிறா அப்படி கேட்குறோம். அப்போ என்ன டென்ஸ்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? சரி, எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு ஒரு தடவை அப்படியே பார்த்துடலாம். ஸோ ஹூ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால சப்ஜெக்ட் பாருங்கள், அவள், ஷீ. அப்போ அதுக்கேற்ற பி வேர்ப் இஸ். அப்போ ஹூ இஸ் ஷீ, சமைக்கிறதுன்றதான் வேர்ப், அதனால ஹூ இஸ் ஷீ குக்கிங் ஃபார். தட்ல ஆப்ஜெக்ட் இல்லை, அதனால ஹூ இஸ் ஷீ குக்கிங் ஃபார் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். இல்லை இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போ அவள் யாருக்காக பிரியாணி சமைக்கிறா அப்படி கேட்குறதா இருந்தால் ஒரு ஆப்ஜெக்ட் வரும் இல்லையா? இப்போ ஹூ இஸ் ஷீ குக்கிங் பிரியாணி ஃபார் அப்படின்னு வந்துடும், அவ்வளோதான். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அந்த உடையை யாருக்காக வாங்கினாய்? பாஸ்டில் ஒன்று சொல்லலாம். ஒரு ட்ரெஸ் வாங்கினில்ல, அந்த ட்ரெஸ்ஸை யாருக்காக வாங்கினேன் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அப்போ ஹூ இந்த இடத்துல நீ வாங்கினான்னு தான் இருக்குது, அப்போ சப்ஜெக்ட் யூ தான். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால இந்த ஃபார்மட். ஹூ டிட் யூ, வேர்ப் என்ன பாருங்க? பை. அப்போ ஹூ டிட் யூ பை தி ட்ரெஸ், ஆப்ஜெக்ட் வந்து என்னது? இந்த உடை, தி ட்ரெஸ் ஃபார். ஹூ டிட் யூ பை திஸ் ட்ரெஸ் ஃபார்? ஹூ டிட் யூ பை திஸ் ட்ரெஸ் ஃபார்? அவன் அந்த லெட்டரை யாருக்கு எழுதுனான் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். பாஸ்ட் தான், எழுதினான், பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஹூ டிட் ஹீ,
verb பாருங்க எழுதுறது, ரைட். எதை எழுதினான்? ஆப்ஜெக்ட் அதுதான். லெட்டர். Who did he write the letter for? எவ்வளோ ஈஸி இல்லையா இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ நம்ம ஹூ அண்ட் ஃபார் இந்த காம்பினேஷனில் நிறைய கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா. இப்போ அடுத்த செட் வந்து எதுக்கு எதுக்காக. நிறைய இடங்கள்ல இந்த எதுக்கு எதுக்காக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதனால எப்போவுமே இதுக்கு நம்ம ஒய்னே வச்சு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடுவோம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒய் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ரீசன் ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம சொல்கிறோம். எதுக்கு எதுக்காகங்கிறப்போ பர்பஸ். ஸோ என்ன பர்பஸ்க்காக இதை நீ பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப தான் அவங்க வந்து வாட் அண்ட் ஃபார். ஸோ ரெண்டுமே காமன் தான் ஸ்போக்கனில். நம்ம எப்போவுமே ஒய் மட்டும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வரப்போ நானே சொல்கிறேன், அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். அதே ஸ்ட்ரக்சர் ஹூக்கு பதிலாக நம்ம வாட்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ எதுக்கு எதுக்காகனா நீங்கள் வாட் அண்ட் ஃபார் காம்பினேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பட்டன் எதுக்கு, என்ன பர்பஸ்க்காக இதை வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதுதான் இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டிவைஸ் இருக்குது, ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது, அதில் வந்து எந்த இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறப்போ இந்த பட்டன் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நவுன் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இப்போ தான் கேட்குறோம். அப்போ வாட் இஸ் திஸ் பட்டன் ஃபார். நவுன் என்னது? இந்த பட்டன். அப்போ வாட் இஸ் திஸ் பட்டன் ஃபார். நேற்று ஒரு மீட்டிங் நடந்துச்சுல்ல, அந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னு கேட்குறதா இருந்தால் பாஸ்ட் டென்ஸ். இப்போ மீட்டிங் இருக்குது, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் போகிறீங்க. இப்போ போகிறப்ப இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே போவோம் இல்லையா. என்ன பர்பஸ்க்காக இப்போ கூப்பிட்ருக்காங்க அப்படி கேட்குறோம். திரும்பவும் நவுன் மட்டும்தான் இருக்குது. அப்போ வாட் இஸ் திஸ் மீட்டிங் ஃபார். வாட் இஸ் திஸ் மீட்டிங் ஃபார். இப்போ வேர்ப் வச்சு சொல்லலாம். அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணான், இதுதான் நம்ம கேட்க போகிறது. ஸோ அவன் அதுதான் சப்ஜெக்ட், ஹீன்றதான் சப்ஜெக்ட், பாஸ்ட் டென்ஸ். அதனால வாட் டிட் ஹீ. வேர்ப் பாருங்க, ஃபோன் பண்ணுறது, கால். இப்போ வாட் டிட் ஹீ கால், ஆப்ஜெக்ட் யாரு, யாருக்கு ஃபோன் பண்ணா, உங்களுக்கு. அப்போ வாட் டிட் ஹீ கால் யூ ஃபார். வாட் டிட் ஹீ கால் யூ ஃபார். நீங்கள் வந்து பணம் சேமிக்கிறீங்க, இப்போ வரைக்கும் சேர்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல போகிறோம். நீ பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கியே, பாருங்க, சேர்த்து கொண்டு இருக்கிறாயே, எதற்காக அப்படி கேட்குறோம். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் நீ, அதனால அதுக்கேற்ற மாதிரி பி வேர்ப்ன்றப்போ ஆர். அப்போ வாட் ஆர் யூ, வேர்ப் பாருங்க, சேவ் பண்ணுறது, அதனால சேவிங் மணி ஃபார். அப்படியே நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிட்டே வரலாம். ஸோ வாட் ஆர் யூ சேவிங் மணி ஃபார். என்ன காரணத்துக்காக, என்ன பர்பஸ்க்காக நீ பணம் சேமிக்கிறாய் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நீ எதுக்காக கோவப்படுற அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ என்ன இதுக்கு என்ன, எதுக்காக நீ போகணும், மோட்டிவ் என்ன அப்படி கேட்குறோம். ஸோ ஒய் ஆர் யூ ஆங்க்ரி, நீ ஏன் கோவமாக இருக்க, நீ எதுக்காக கோவப்படுற. இது ரொம்ப காமன் ஸ்போக்கனில். அப்போது ப்ரெசன்ட் இல்லையா. ஸோ அப்போ வாட் ஆர் யூ ஆங்க்ரி ஃபார். அவன் பணத்தை எதுக்காக எடுத்தான் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸ். அப்போ வாட் டிட் ஹீ, வேர்ப் வந்து எடுக்கிறது, டேக். எதை எடுத்தான், பணத்தை, த மணி. ஆப்ஜெக்ட் வந்து த மணி. இப்போ வாட் டிட் ஹீ டேக் த மணி ஃபார். ஏன் பணம், இப்போ நீங்கள் போய் பணம் கேட்குறீங்க, ஏன் பணம் அப்படின்னா ஒரு கன்ஃபரன்டேஷன் மாதிரி இருக்கும், அப்படியே கோவமா ஏன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஒய் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம அப்படி கேட்கல, எதற்காக, என்ன பர்பஸ்க்காக, சாதாரணமாகவே தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம வாட் ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் டிட் ஹீ டேக் த மணி ஃபார், என்ன காரணத்துக்காக, என்ன வேலைக்காக, எதை செய்வதற்காக அந்த பணத்தை எடுத்தான், நிஜமான அந்த பர்பஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் கொஷின் கேட்குறோம். ஸோ அதுதான் ஒய்க்கும் இந்த வாட் ஃபாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ ஹூ ஃபார் அண்ட் வாட் ஃபார் நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த 4 சென்டென்சஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீ இதை யாருக்காக செய்கிறாய், நீ யாருக்கு ஓட்டு போட போகிறாய், இது ரெண்டுக்கும் நீங்கள் ஹூ அண்ட் ஃபார் வச்சு சொல்லுவீங்க. நீ எதுக்காக அதை செய்தாய். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ இப்போ என்ன எக்ஸாமுக்காக படிக்கிறாய், அதனால நம்ம வந்து நீ எதுக்காக படிக்கிற, இப்போ எதோ படிச்சுட்டே இருக்கியே, எதுக்காக படிச்சுட்டே இருக்க அப்படி கேட்போம் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி கேட்குறோம். ஸோ இந்த 4 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ யாருக்காக? ஹூ. நீன்றதுனால இதை செய்கிறாய்ன்னு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால ஹூ ஆர் யூ டூயிங் திஸ் ஃபார்? நீ யாருக்கு ஓட்டு போட போற? ஹூ ஆர் யூ கோயிங் டு vote ஃபார்? நீ எதுக்காக அதை செய்தாய்? பாஸ்ட். அப்போ வாட் டிட் யூ டூ தட் ஃபார்? வாட் டிட் யூ டூ தட் ஃபார்? நீ எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக படிச்சுட்டு இருக்க? அப்படி கேட்குறோம். கண்டினியூஸ் டென்ஸ். அதனால வாட் ஆர் யூ ஸ்டடிங் ஃபார்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹூ அண்ட் ஃபார், வாட் ஃபார் இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.